ஹாய், நான் உங்கள் சிந்துரம்யா. இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை சூப்பராக காரசாரமாக பிஸ்பெல்லாபாத் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் 1க்கு 3 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. குக்கரில் நல்லா மசிய வேக விட்டு எடுத்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. பிஸ்பெல்லாபாத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் வெட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் தான் சேர்த்துருக்கேங்க. நம்ம பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, நம்ம நறுக்கி வச்ச காய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்சு புளிக்கரைசலும் சேர்த்து காயை நல்லா வேக வச்சுருங்க. சாதம் இந்த மாதிரி குழைய வெந்திருக்கணுங்க. காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மசிச்ச சாதத்தை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு பிஸ்பெல்லாபாத் பவுடரும் நெய்யில் வறுத்த முந்திரி சேர்க்கும் போது அடை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பிஸ்பெல்லாபாத் பவுடர் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். டட்டா.